குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு உலகெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதிநுட்பம் குரு அருளோடு சூக்குமமாய் சூழ்ந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கற்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி சந்திரசேகர் ஐயா அவர்களும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்து தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தானே உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. எங்கும் உள்ளது நீக்கமற. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானவர். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அவ்வறிவினை அறிவதற்கு வழிகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவாய் நிலைத்தோம், அறம் வகுத்தோம், வாழ்ந்து காட்டினோம், நினைவு கூறுவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து வேதாத்திரிய கீதை என்ற தலைப்பில் விளக்கம் அளிக்க மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, வேதாத்திரிய கீதை தொடர் சிந்தனையின் 7வது பாகம் 2ஆம் அத்தியாயத்திலே மேலும் சில கருத்துக்களை நாம்
பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். செயல் செய்வதை பற்றிய ஒரு கருத்து. எந்த ஜீவனும் சும்மா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டேதான் இருக்கும். அதே வித்திலிருந்து வந்த மனித இனம் மனிதனாலும் சும்மா இருக்க முடியாது. அதனால்தான் சொல்லுவார்கள், ஏதோ செய்தாகணும், நல்லது செய்துட்டு போயேன் அப்படிம்பாங்க. இப்ப நல்லதை மட்டுமே செய்வதற்கு எத்தனை பேருக்கு பக்கம் உள்ளது அப்படின்றதுல சில படித்தளங்கள் உண்டு. அதை இங்க என்ன சொல்றாங்க, கர்மாவை பற்றி அடுத்த அத்தியாயத்துல பார்க்க இருக்கிறோம். ஆனால் அதனுடைய ஒரு முன்னுரையாக நல்லது செய்வது கர்மயோகம், கெட்டதை செய்யாமல் தவிர்ப்பது நிசித்த கர்மா. ஒன்றுமே செய்யாமல் இருக்க முடியும் எப்போ? ஆழ்ந்த தவத்திலே உடல் சார்ந்த எந்த செயலும் செய்ய மாட்டோம். செயல் அற்ற நிலையிலே செயல் செய்வது என்று சென்ற வாரம் பார்த்தோம் இல்லையா? அது போல உடல் செயலற்றிருக்கின்ற போது மனம் தன் மூல நிலையாகிய பேரறிவோடு தொடர்ந்து இணைந்து நிலைத்தல் என்ற ஒரு செயல் நிகழ்ந்து கொண்டிருக்கும். ஆனா பொதுவாக உடல்நிலையில பார்க்கிற போது அது எல்லா செயல்பாடுகளையும் விட்டுவிட்ட நிலை, அடக்க நிலை. அதை கர்ம சந்நியாசம் என்று சொல்வார்கள். அப்போ நல்லதை செய்வது கர்ம யோகம், தீயதை விலக்குவது நிசித்த கர்மா. ஒன்றுமே செய்யாமல் இருக்க முடியும் என்றால் அது கர்ம சந்நியாசம். இந்த 3 பக்குவத்திற்கும் 3 கதாபாத்திரங்களை தந்திருக்கிறாங்க. 2 கதாபாத்திரங்கள் பாரதத்துல, ஒரு கதாபாத்திரம் ராமாயணத்துல. கர்ம யோகத்திற்கு கதாபாத்திரம் கர்ணன். கர்ண் என்றாலே செயல் செய்வதுதான். கர்ணன் என்கின்ற போது நல்லதை மட்டுமே செய்வது. எப்படி தர்ம் என்ற சொல்லிலிருந்து தர்மன் என்று சொல்கிறார்களோ, அதே போல கர்ண் என்ற சொல் கர்மத்தை குறிக்கும். கர்ணன். தீயதை விளக்குவது நிசித்த கர்மா. அதுக்கு விகர்ணன் சொல்லுவாங்க. ஒன்றுமே செய்யாமல் வாழ்க்கையின் பெரும் பகுதி இறைநிலையோடு ஒன்றிய நிலை கும்பகர்ணன். கும்பகர்ணனை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, 5 மாசம் தூங்கிக்கிட்டே இருப்பான், 1 மாசம் நல்லா தூங்காம எல்லாத்தையும் அனுபவிப்பான், மறுபடியும் தூங்க போயிடுவான். இப்படித்தான் நமக்கு உபன்யாசம் சொல்லி வச்சிருக்காங்களே தவிர அந்த கதாபாத்திரத்தினுடைய சிறப்பு என்னன்றது யாரும் சொல்லல. 5 புலன்களை அடக்கி 6ஆம் அறிவிலை நிலைத்தவன் என்று அர்த்தம். 5 மாசம் தூங்கி 6வது மாசம் விழித்திருக்கிறான் என்று சொன்னால் 5 புலன்களை உறக்கத்தில் ஆழ்த்தி 6ஆம் அறிவிலை நிலைத்திருக்கிறான் என்று அர்த்தம். சகல சாஸ்திரம் கற்றுத் தேர்ந்தவன். அவன் பெற்ற வரம் என்ன? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்றாங்க இல்லையா? அது போல அவன் கேட்ட வரம் நித்திரை வரம் அல்ல, நித்திய வரம். எப்போதும் இறைநிலையோடு ஒன்றிருக்கின்ற வரம். அதனால் அவன் கர்ம சந்நியாசி. அது மட்டுமல்ல, இந்த 3 கதாபாத்திரங்களிலே ஒரு பொதுவான ஒரு அமைப்பு உண்டு. இந்த 3 பேருமே அறம் தெரிந்தவர்கள். சூதாடலாம் என்று கேட்ட போது சீச்சி, இந்த வேலையை சத்திரியன் செய்வானா என்று விமர்சித்தவன் கர்ணன். யுத்தம் செய், ஜெயிச்சிரு, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். சூதாடுறது கோழைகள் செயல் அல்லவா, சூதாடுறவர் போய் ஏமாத்தி வாங்குறது என்று விமர்சித்தவன் கர்ணன். அதே போல விகர்ணன் யுத்த நேரத்துல
யார் வேணா எந்த பக்கம் போய்க்கலாம், கடைசி ஜட்ஜ்மெண்ட். அப்போ கௌரவர் சேனையை விட்டு பாண்டவர் பக்கம் வந்தவன் விகர்ணன். இந்த இல்ல அது இதுல காட்டியதுதான், மகாபாரத சீரியல காட்டியதுதான், விலகியதாக பாரதத்துல செய்தி இல்லை. இந்த 3 பேருமே சாஸ்திர ஞானம் படைத்தவர்கள், மற்றவர்களுக்காகவே வாழ்ந்தவர்கள். கர்ணனும் விகர்ணனும் துரியோதனுக்காக வாழ்ந்தவர்கள், கும்பகர்ணன் ராவனுக்காக வாழ்ந்தவன். 3 பேரும் மற்றவங்களுக்காக சேர்த்தாங்க. இப்படி இந்த கர்ண் என்ற கடமை என்ற கதாபாத்திரத்துல 3 வகை: நல்லதை செய்வது, தீயதை தவிர்ப்பது, ஒன்றும் செய்யாமல் இறைநிலையோடு ஒன்றுவது. அதனால் இயற்கை நீதிப்படி சாதாரண மனிதனுக்கு சும்மா இருக்க முடியாது. ஒன்று தவத்தில, அல்லது கோமாவில, அல்லது இறப்பில. இந்த 3 இடத்திலே தான் மனம் அற்று போகுமே தவிர மற்ற எங்கேயும் மனம் அற்று போகவே போகாது. அப்போ விளைவு என்ன என்றால், இந்த விளக்கங்கள் அறம் சார்ந்த வாழ்க்கை இல்லாத போது ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல்கள் தனக்கும் துன்பம் வருகிறது, குடும்பம் சமுதாயத்துக்கும் துன்பம் ஏற்படுகிறது, அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இது பாவவினை பதிவாகி மீண்டும் அது துன்பத்தையே அளிக்கிறது. அதனால் மனிதனுக்கு ஸ்வதர்மம் என்பதும், ஸ்வதர்மத்தை பின்பற்றுகின்ற போது அறம் பிறழக்கூடாது என்பதும் வலியுறுத்தப்படுகிறது. சென்ற அமர்வுல பார்த்தோம், ஸ்வதர்மம் என்பது நமக்கென்று அமைந்த கடமைகள். நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு. அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்றின்னு சொல்ல முடியாது. அது போல ஸ்வதர்மம் என்பது நமக்கென்று அமைந்த கடமைகள். அந்த கடமை செய்கின்ற போது அறம் பிறழக்கூடாது. உடன்பிறப்பை காக்க வேண்டும் என்பது கடமைதான். ஆனா உடன்பிறப்பு அறம் பிறழ்கின்ற போது துணை போனால் அது அழிவுக்குத்தானே போகிறது. அதுதான் சூர்பனகைக்கு துணை போனான், ராவணன் அழிந்தான். கர்ணனுக்கு துணை நின்றார்கள், 99 பேரும் இறந்தார்கள். துரியோதனனுக்கு இப்படி தீயவனுக்கு துணை நின்றால் அவர்களும் அழிவத்தான் செய்வார்கள். அதனால் ஸ்வதர்மத்தை பின்பற்றுகின்ற போது அறம் பிறழக்கூடாது. இதுல கீதை கேள்வியும் பதிலுமாகவே ஒரு உரையாடலாக தொடர்ந்து போகிறது என்பதை பார்த்தோம். இந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் எதை குறிப்பிடுகின்றன? கிருஷ்ணன் கதாபாத்திரம், அர்ஜுனன் கதாபாத்திரம் எதை குறிப்பிடுகின்றதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டால்தான் இது பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் அறிவுக்கும் மனதுக்கும் இடையே நடக்கின்ற ஒரு உரையாடல் அல்லது ஒரு கலந்துரையாடல். எது நன்று எது தீது என்று தேர்வு செய்து நல்லதிலே ஸ்திரப்படுத்தக்கூடிய ஒரு பக்குவ நிலை என்பது நமக்கு அர்த்தமாகும். உடலாக உடல் கடந்து அருவமாக உள்ளது இறைநிலை. கண்ணன் என்று சொல்லப்படுகின்ற இறைநிலை. அர்ஜுன் என்பது மனதுக்கு உமானம். குழப்பத்தில் இருக்கின்ற மனதுக்கு விளக்கம் சொல்லி தேற்றுவது ஒன்று சுய அறிவு. சுய அறிவு செயல்படாத போது சொல் புத்தி அடுத்தவரிடத்தில் இருந்து கேட்டு தெளிவு பெறுவது. சாஸ்திரங்களை கற்றவர்களுக்கு இந்த இடர் இருக்காது. அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அஃது அறி கல்லாதவர் என்பார் வள்ளுவப்பெருந்தகை. அப்ப எந்த செயலுக்கு என்ன விளைவு வரும் என்று தெரிந்தவர்கள் விளைவில கலங்குவார்களா? அல்லது தீய விளைவு வரக்கூடிய செயலை செய்வார்களா? அதனால் தெளிந்த சாஸ்திர ஞானம் உள்ளவர்கள் வழி தவறுவது இல்லை, வழி தவறக்கூடாது. இப்படி நமக்கு நல்ல விளக்கம் சொல்லி வழிநடத்தும்
ஒரு ஞான பெட்டகம் தான் பகவத்கீதை என்ற தத்துவ நூல். இதுல தேவையான முதல் பாடம் என்ன? ஆத்மா சாங்கியோகம் என்பது ஆத்மாவை பற்றிய விளக்கம். அப்ப ஆத்மாவை பற்றிய சிந்தனை தொடங்குகின்ற போது ஆத்மாவின் மூலம் என்னன்னு பார்க்கணும் இல்லையா? ஆத்மாவுக்கு மூலம் பரமாத்மான்னு சொன்னா போதுமா? பரமாத்மா தூய்மையா இருக்கிற போது நாம் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம்? அப்போ தூய்மையான பரம்பொருள் எங்கே கலங்கப்பட்டதுன்னு தெரியணும் இல்லையா? அந்த களங்கம் எத்தனை காலத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தெரியணும் இல்லையா? அப்பதானே ஜீவாத்மாவுடைய அந்த களங்கத்தை நீக்குவதற்கும் மேற்கொண்டு களங்கம் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதற்கும் ஒரு பொறுப்புணர்ச்சி வரும். அதனால் நமக்கு ஆன்மீகம் என்று சொல்லுகின்ற போது தேவைப்படுகின்ற முதல் பாடம் என்று கீதை சொல்வது ஆத்மாவை பற்றிய பாடம்தான். நம்ம மகர்ஷியுடைய தத்துவத்தில உடற்பயிற்சியில தொடங்கி வரிசையா வருவார். ஆனா எடுத்த உடனே ஆத்மாவை புரிந்து கொள்வது மிக கடினம். அதனால்தான் கீதை ஏன் குழப்பமாகவே இருக்கிறதுன்னு சொன்னால், அந்த தத்துவம் இது பக்குவப்பட்ட மனிதனிலிருந்து துவங்குகிறது கீதை. பக்குவப்படுவதற்கான வாழ்க்கை பேசியது மகாபாரதம். முதல் அமர்லே பார்த்தோம். கீதை என்பது தனித்த தத்துவத்தை மட்டுமே, ஆத்ம தத்துவத்தை மட்டுமே பேசக்கூடியது. இதுக்கு கதாபாத்திரங்களை காட்ட முடியாது. இப்படித்தான் ஆத்மா இருக்கு, பரமாத்மா சுத்த வெளின்னு காட்ட முடியுமா? அதனால் அந்த பாகத்தை பேசுவதற்காக கதாபாத்திரம் மூலமாக பேசப்பட்டது எல்லாமே பாரதம். 2 கதாபாத்திரங்கள் மட்டுமே மையம் கொண்டு தத்துவத்தை 2 பேரும் பேசுவதாக அமைக்கப்பட்டது பகவத்கீதை. அதனால் இந்த கீதை என்பது ஓரளவுக்கு வாழ்க்கையை புரிந்து கொண்டவர்கள் சிந்திக்க வேண்டிய பகுதி என்று எடுத்துக்கொண்டா அதுவும் தெளிவாக தான் இருக்கும். அப்ப வேதாத்திரியமும் மகாபாரதமும் ஒத்து போதல பார்த்தோம்னு சொன்னால் அது 2 பிரிவாக பிரிப்படுகிறது. மகரிஷி தவத்தையும் தத்துவ விளக்கத்தையும் ஒன்றாகவே கொண்டு செல்கிறார்கள். இப்போ இந்த ஆத்மாவை பற்றிய ஒரு அமைப்பு பற்றி ஒரு கேள்வி கேட்டார், எப்படி சொல்ல முடியும்? எல்லாரும் ஆத்மா ஆத்மான்றாங்க. ஆத்மா எப்படி இருக்கும் என்று ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது என்ன சொல்ல முடியாது? வேதத்தில கூட காந்த களம் பிளஸ் அனுபவ பதிவுகள் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா இதில் எத்தனை பேரால் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிந்துகிறது அப்படின்னு பார்த்தா அதுவும் சிரமமா தானே இருக்கு. அப்போ நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கும் என்பதை ஒரு கற்பனை மூலமாக ஒரு அனுமானம். ஏன்னா நம்ம பார்த்த ஒரு பொருள் இருக்கு, இதை போலவே ஆத்மா இருக்கும் என்று அனுமானிக்கிறோம். அப்போ அது கற்பனையில தொடங்கி அனுமானத்துல முடிந்து ஆத்ம தரிசனம் செய்கின்ற போது அது அனுபவமாயிடும். அப்ப தவத்தின் மூலமாக மனம் ஒடுங்கி நிற்கின்ற போது ஆத்மாவை அறிகிறோமே, அது ஆத்ம தரிசனம். இந்த ஆத்மாவுக்கு மூலமாகிய தூய்மையான காந்த களத்திலே மனம் நிலைக்கின்ற போது அது பரமாத்ம தரிசனம். இந்த உலகம் கடந்து பிரபஞ்சம் கடந்து சுத்த வெளியோடு லயமாகின்ற போது தெய்வ தரிசனம். இந்த 3க்கும் அடிப்படை வழிகாட்டுதல் குரு தரிசனம். எனவே இந்த வகையிலே தான் நாம் படிப்படியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஆத்மாவை தன்னில் இருக்கின்ற ஆத்மா, தேக ஆலயத்தில் தெய்வத்தை காண முடியாதவன் அகிலாண்டத்திலேயும் காண முடியாது என்பார் ராமகிருஷ்ணன். அப்ப தேக ஆலயத்திற்குள்ளாகவே தெய்வம் இருக்குமா? விரிந்து போனால் தானே அங்க போக முடியுது. நமக்குள்ள இறைவன் இருப்பானா என்றால் இது பின்னப்பட்ட இறைநிலை அல்லவா? சுத்த வெளியாகிய பேரறிவின் ஒரு சிறு துகள் தானே ஸ்பெசிபிக் கிராவிட்டி. இறை துகள் முதல் நம்முடைய ஆத்மா வரைக்கும் மையம் கொண்டிருக்கின்ற களங்கமில்லாத தூய பரம்பொருள். அதுதான் ஆத்மாவுக்கான அலைகளை விரிவலையாக காந்தலையாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதனால் இந்த ஆத்மாவோட அமைப்பை ஏற்கனவே நம்ம பேசியிருப்போம் நினைக்கிறேன். இந்த சிடி போல ஒரு அமைப்பு தான் நம்முடைய ஆத்மா. அப்படியே 100க்கு 100%
அதே அமைப்பை நாம பயன் கொள்ளலாம். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இவ்வளவு பெருசு இருக்காது CD மாதிரி. அது ஒரு நுண்ணிய புள்ளி விட புள்ளியாக நுணுகி இருக்கும். அதற்குள்ளே இவ்வளவு சமாச்சாரங்கள் அடக்கம் பெற்றிருக்கும். அது எப்படி அதுக்குள்ள இவ்வளவு அடக்கம் பெற்றிருக்கும் என்ற கேள்வி வருகின்ற போது, இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு பென்ட்ரைவ்ல டெராபைட் எவ்வளவு செய்திகள் இருக்குங்க. அவ்வளவு செய்திகளை 8 டெராபைட்டு 16 டெராபைட்டுன்னு அடக்கி வச்சிடறோமே. அது போல கருமையம். அப்ப CD போல அமைப்பு, பென்ட்ரைவ் போல பதிவுகள் அவ்வளவு இருக்கும், அவ்வளவு நுணுகி இருக்கும். இப்ப இந்த CD பார்க்கிற போது மையத்தில் இருக்கின்ற துளை சுத்த வெளியின் பின்னம்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பகுதிகள் வரும். பிறகுதான் ரெக்கார்டபிள் ஏரியா பெருசா இருக்கும். அப்போ 0 சுத்தவெளியின் பின்னப்பட்ட அறிவு மையத்துல இறைத்துகள் நிலை 1 to 3 சைக்கிள் அடுத்த வட்டம். அதுக்கு அடுத்து 4 to 7 விண்கலம் இயக்க நிலை, அது அடுத்த நிலையில் இருக்கும். அதுக்கு அடுத்தும் ஒரு நிலை இருக்கும், இது தூய்மையான ஜீவாந்த நிலை 8 to 13. நீ CD எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 நிலைகள் இருக்கும். அதுக்கப்புறம் 4வது நிலையில தான் பதியிரும். அப்போ 14 to 14 சொல்லக்கூடிய பீட்டா ஃப்ரீக்குவன்சி தான் நுண்ணுயிர் முதற்கொண்டு கொடூரமான கொலை பாதகம் வரைக்கும், அதாவது 40 அலை வரைக்கும் அடங்கியிருக்கும். 14க்கு கீழேயும் பதிவு கிடையாது, 40க்கு மேலேயும் அலைகள் கிடையாது. ஸோ இது அமைந்ததுக்கு காரணம் என்ன என்றால், ஜீவன் வருவதற்கு காரணமே நட்சத்திர தொகுதிகள், நவக்கோள்கள், பஞ்சபூத சேர்க்கை தானே. அப்போ நட்சத்திர தொகுதி 27, நவக்கோள் 9, 36 ஆச்சு. பூமியினுடைய பஞ்சபூத சேர்க்கை 5, 41 ஆச்சு. பூமியும் இதே சூரியன் விண்கலத்துல தான் இருக்கு. அப்போ அங்கேயும் விண் எடுத்துட்டோம், இங்கேயும் விண் எடுக்க முடியாது. அப்போ ஒன்று எடுத்துட்டீங்கன்னா 40. அப்போ நவக்கோள்கள், பஞ்சபூத சேர்க்கை, 27 நட்சத்திரங்கள், இதுதானே ஜீவாந்தத்திற்கு அடிப்படை, ஜீவனுக்கு அடிப்படை. அதனால் இதுல 40 தான் இருக்குது, 40 வரைக்கும் தான் போக முடியும். அதனால் நட்சத்திரங்களும் பஞ்சபூத சேர்க்கை, நவக்கோளும் பஞ்சபூத சேர்க்கை. பூமியில தானே ஜீவன் உருவானது. அதனால் 14லிருந்து 40 வரைக்கும் 27 எண்கள். அப்போ அதாவது நட்சத்திரங்கள் 27, மன அலைவேகம் 27. இப்படி அந்த பதிகின்ற ஜீவனின் உணர்வுகளே 14 தான் தொடங்கும், 40 முடிந்து போகும். இது சயின்டிபிக் ப்ரூஃப் தானே. ஆத்மா இப்படித்தான் இருக்கும். சரி, இதுல பதிந்த பதிவுகள், இந்த ஆத்மாவிலே பதிகின்ற பதிவுகள், எதெல்லாம் அறம் சார்ந்து செய்கிறோமோ, தேவ நீதியோடு இணைந்து செய்கிறோமோ, அதெல்லாம் உள்ளடங்கியிருக்கு இல்லையா. அதனால் வேகம் குறைந்து அடக்கம் பெற்ற நிலையிலே செய்கின்ற செயல்கள் அறம் சார்ந்தவை. மனம் என்பது வேகம். அப்ப மனம் சார்ந்து உணர்ச்சி வயப்பட்ட நிலையில செயல் செய்கின்ற போது அது வெளியே 40 வரைக்கும் போகும். இப்படி உள்ளொடுங்கி போவதை கேது என்றும், வெளியே செய்யக்கூடிய தீய செயல்களை ராகு என்றும் சொல்வார்கள். அப்போ ராகு ஞானக்காரகன், கேது புலன்பெயப்பட்ட வாழ்க்கை. அப்ப எதெல்லாம் நாம் தெய்வநீதியை மதித்து வாழ்கின்றோமோ அவை எல்லாமே இறைநீதிக்கு உட்பட்ட அடக்கம் பெற்றுகின்ற நிலை. உணர்ச்சி வயப்பட்டது எல்லாமே 20 அலைகளுக்கு மேல அது பல்வேறு நிலைகளில் தீயவையாக அதர்மம் சார்ந்ததாக இருக்கும். இது ஆத்மாவுடைய அமைப்பு. இப்ப இதை வைத்து கொண்டுதான் இந்த ஆத்மாவில எப்படி பதிகிறது, எப்படி நாம் பரமாத்மாவை அடைய முடியும் என்பதெல்லாம் கீதையில அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போ ஏற்கனவே பதிந்த பதிவுகள் என்ன சொல்றோம்? சஞ்சித கர்மா, முன்வினை. 3 வயது முதல் அறிந்தோ அறியாமலேயோ தேவையின் காரணமாகவோ எப்படியோ வாழ்ந்து முடிந்தது எல்லாமே தன் வினை. இப்போ
ஒரு ஞான மார்க்கத்திற்கு வந்த பிறகு தத்துவ விசாரம் செய்கின்ற போது இப்பதான் நமக்கு தெரிகிறது அறம் என்பதும் அதர்மம் என்பதும் என்ன என்ற இலக்கணமே இப்பதான் புரியுது. அப்ப இதுவரைக்கும் நாம் தெரியாமல் தெரிந்து செய்தது எல்லாமே உள்ள பாவப்பதிவுகளாகத்தான் இருக்கும். அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் அந்தந்த செயலுக்குரிய விளைவு என்பது மாறாது. அதனால் இப்போ அதை எப்படி நாம் மாற்றிக்கொள்வதுன்ற ஒரு அடுத்த ஒரு தாக்கம் வரும் இல்லையா? கெட்டது என்று தெரிந்த பிறகு எப்படியாவது அதை நீக்கிக் கொள்ள முடியுமா என்றுதான் பார்ப்போம். அப்படி வருகின்ற போது பதிந்தவற்றை மாற்ற முடியாது. கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்ட். இது இயற்கை நிரூபித்த உண்மை, தத்துவங்களும் வெளிப்படுத்திய மறைபொருள் உண்மை. ஏன்னா தத்துவத்தில் சொல்லப்படாத ஒன்று விஞ்ஞானத்தில் கிடையாதுங்க. தத்துவத்தில் எல்லாம் மறைபொருளாக, கதாபாத்திரங்களாக, சம்பவங்களாக கொஞ்சம் சிந்தித்தால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். விஞ்ஞானம் நமக்கு எளிதாக பயன்படுத்தக்கூடிய வகையிலே அதை கருவிகளாக, அலைகளாக அடிக்கும். எனவே மெய்ஞானத்தில் இல்லாதது விஞ்ஞானத்தில் கிடையாது. அதனால் இதை புரிந்து கொண்டு விஞ்ஞானபூர்வமாக நாம் இதை எப்படி நீக்கிக் கொள்ள முடியுமா என்று பார்க்கிற போது முடியாது என்பது தத்துவம் சொல்லியிருக்கிறது. சரி, இப்போ இதை எப்படி நீக்கிக் கொள்ள முடியும் என்றால் 2 வழி உண்டு. ஒன்று, புதிதாக அதர்மத்தை செய்யாமல் இருப்பது. 2வது, முன்வினையும் தன்வினையும், அதாவது சஞ்சித பிராப்த வினைகள், அதற்கு உரிய தீய செயலுக்குரிய விளைவு, துன்பமோ நோயோ வரும். அப்படி வருகின்ற போது அது பொறுமையோடு, சகிப்பு தன்மையோடு, இயற்கை நீதிப்படியே நோய் வந்தா மருந்து இருக்கு இல்லையா? அப்ப மருந்தினால் தீர்த்து கொள்ள முடியும் என்றால் அது ஒரு காலகட்டமாகும். ட்ரீட்மெண்ட்னு ஒரு டைம் இருக்கும். அது வரைக்கும் அந்த துன்பத்தை சந்தித்து நீர்த்து விடுகிறோம். சில பிரச்சனைகள் காலத்துக்கும் தீராது இல்லையா? ஒரு குழந்தை சரியில்லைன்னு சொன்னா நாம போய் சேர வரைக்கும் அந்த பிரச்சனை தீராது. இது கடைசி வரைக்கும் அனுபவித்து தீர வேண்டிய கவலையாக இருக்கும். ஸோ இப்படி சிலதெல்லாம் நம்ம தீர்க்கக்கூடியதை நீக்கிக் கொள்ளலாம். அப்படி எதுவுமே சமுதாயத்தில் வழி இல்லை, வாய்ப்பு இல்லை என்கின்ற போது அதை நம்ம வேறு வழி இல்லை, அனுபவிச்சுதான் தீரணும். இப்படி அந்த வினை பதிவுகளை தரம் பிரித்து எதை நாம் இறைவனுடைய நீதிப்படியே சமன்படுத்தி கொள்ள முடியுமோ, குறைத்து கொள்ள முடியுமோ, அல்லது நீக்க முடியுமோ அதை நீக்கிக் கொள்வதும், நீக்க முடியாது என்பதை ஏற்றுக்கொள்வதுமாக வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளும். வேறு வழியே கிடையாது. அழுவதனால வாடி நின்றால் ஓடி விடுமா? அப்ப என்ன? ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். இது எதுல வரும்? ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எப்படி வரும் என்றால், நெஞ்சுக்கு நிம்மதி, ஆண்டவன் சன்னதி. ஆனா கோயில் மூடிடுவாங்களே, இரவு 8 மணி ஆச்சுன்னா கோயில் மூடிடுவாங்க. அப்ப ராத்திரி பூரா தூங்குறது எப்படி? அப்போ நம்முடைய மனதையே ஆலயமாக மாற்றிக்கொள்வது, நம்முடைய மனதையே ஆலயமாக மாற்றிக்கொள்வது. அதுக்கு என்ன வழி? தவம், தத்துவ விளக்கம். அப்போ கோவிலிலே கிடைக்கின்ற அமைதி ஒரு தற்காலிகமான நிம்மதி. ஆனால் ஒரு பிரச்சனை காலத்திற்கும் சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நிரந்தர தீர்வு நம்முடைய மனதையே பக்குவப்படுத்தி விடுவது. அப்போ மெடிடேஷன் மேக்ஸ் த மைண்ட் ரிசெப்டிவ் டு ரியாலிட்டி என்பார் ஓஷோ. தவம் என்பது யதார்த்த வாழ்க்கை, அது சுகம் கலந்ததோ துக்கம் கலந்ததோ, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவத்தை தருவது தியானம். அதனால் தவத்தின் மூலமாகத்தான் வாழ்க்கை நடத்துவது எளிதானது என்பதனால தான் தவத்தை வாழ்க்கையின் ஒரு மைய கருத்தாக வைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் என்ற வள்ளுவ பெருந்தகை. அதனால் தவம் என்பது ஏதோ புதிய செய்தி அல்ல. ஏற்கனவே இருந்த தவ நிலை, அது உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கையால் வெளியே வந்துட்டோம், மீண்டும் அந்த மூலத்திற்கு திரும்புகிறோம், அவ்வளவுதான். அவ தவம் என்பது புதிய பயிற்சியை நம்ம நினைக்கிறோம்.
தொலைத்த பயிற்சி. அது புதிய பயிற்சி அல்ல, தொலைத்த நிலை. தவத்தின் ஆழ்நிலை என்பது, அமைதி என்பது, நாம் இருந்ததை தொலைத்து விட்டு மறுபடியும் கண்டெடுக்கிறோம். அதுக்கு பயிற்சிக்கு பேர் தான் தவ பயிற்சி. இப்படி ஆத்மாவில் உள்ள தீய குணங்களை வெல்வதே குருச்சேத்திர யுத்தம், வாழ்க்கை போராட்டம். அதனால்தான் ஆரம்பத்திலும் பார்த்தோம், வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டம் தான். இங்கே நிம்மதியான வாழ்க்கை என்பது 100க்கு 100 யாருக்குமே சாத்தியம் இல்லை. எல்லோருமே குறையும் நிறையும் கலந்துதான் வந்திருக்கிறோம். அதனால் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் என்கிறது வள்ளுவம். இப்படி பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நடக்கின்ற போராட்டமே மனித வாழ்க்கை. எங்கேயோ தனியா மத்திய பிரதேசத்துல குருச்சேத்திரம் என்ற ஊர்ல நடந்த ஒரு நிகழ்வு அல்ல. ஒவ்வொரு மனித நிலையும் ஒவ்வொரு பிறவியிலையும் நடக்கின்ற ஒரு தொடர் யுத்தம் இந்த குருச்சேத்திரம். சரி, நாம் எதை செய்கிறோம் என்பது சந்தர்ப்பம், சூழ்நிலை, தேவை, பழக்கம், இவற்றை பொறுத்துதான் பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் பேசுறோம். இது ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநிலத்திற்கு மாநிலமும் மாறுபடும். உலகம் முழுவதும் அப்படித்தான். ஒவ்வொரு பகுதியில மக்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதே தான் அந்த பகுதியுடைய பண்பாடு. இப்போ விஞ்ஞான வளர்ச்சியிலே இடம் விட்டு இடம் பெயர்கின்ற போது கலாச்சாரங்கள் கலந்து போகின்றன. அதுல எது நன்று எது தீது என்று தேர்வு செய்யக்கூடிய அறிவு இல்லாத போது அங்கே கவர்ச்சியான விஷயங்கள் மட்டுமே கை கொள்ளப்படும். எது புலன்களுக்கு சுகமா இருக்குதோ அதை மட்டும் காப்பிடிச்சிருவாங்க, நல்லதை விட்டுருவாங்க. ஸோ இப்படி ஒரு வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னு சொன்னா, சமுதாயமே தீயவற்றிலே மிதந்து கொண்டிருக்கிறது. இதிலே அறம் சார்ந்து வாழ்வது என்பது ஒரு எதிர்நீச்சல். அறம் சார்ந்து வாழ்வது, நல்லவனாக வாழ்வது என்பது எதிர்நீச்சல். அதாவது எழுத்தாளர் நடிகர் சோ இருக்கார் பாருங்க, அவருடைய நூல் எங்கே பிராமணன் அப்படின்னு ஒரு நூல். ஜெயா டிவியில அது ஒரு சீரியலாகவே வந்தது. அதுல கடைசி கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதாநாயகன் கடைசியில் அப்படியே இந்த உலகத்தை விட்டு போயிடுவார். கடைசி டைலாக் என்ன சொல்லுவா தெரியுங்களா? இந்த உலகம் என்னை ஒரு நல்ல பிராமணனாக வாழ விடுவதில்லையே என்று வருந்தி உலகத்தை விட்டு வெளியே போறதாக அந்த சீரியல் முடியும். அப்போ இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்வது அவ்வளவு எளிது அல்ல. இது எல்லாமே போட்டி பொறாமை நிறைந்த உலகம். அப்ப இதுக்குள் வெற்றி பெறுவது எவ்வளவு பிரம்ம பிரயத்தனம் யோசிக்கணும். அப்பதான் நம்ம சோர்ந்து போகாம, துவண்டு போகாம, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லது நாடி அறத்திலே வாழ்ந்து விடுவோம். ஞானம் வருதோ இல்லையோ அது பிறகு, அதை நோக்கிய பயணம், நம்முடைய சந்ததிக்கு அதை நோக்கிய ஒரு அறிவுரை. இப்படித்தான் வாழ்ந்து போக முடியுமே தவிர வேற எதனோட போட்டி போட முடியாது, எதிர்த்து நிற்கவும் முடியாது, விட்டு விலகவும் முடியாது. எங்க போவோம் சொல்லுங்க? அதாவது அழகான தாமரை சேத்துல இருக்குது. இவ்வளவு சூப்பர் ஃபிகரான நான் சேத்துல இருக்கிறதா அப்படின்னு தாமரை வேரோடு வெளியே வந்து விட்டால் அது வாழ்க்கை என்ன ஆகுங்க? ஒரு நிமிஷத்துல வாடி போயிடும். அது போல சமுதாயம் சாக்கடை தான் என்றாலும் அதிலும் சந்தனமாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதையும் அதே தாமரை தான் காட்டுது. சேற்றில் இருந்தாலும் அந்த அழுக்கு தன் மீது படவில்லை. தாமரை இலையிலையும் அது ஒட்டாது, பூவிலையும் ஒட்டாது. இப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் சாஸ்திரங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்ற வாழ்வியல். இப்போ தவறு செய்கின்ற போது சில பாதிப்புகள் வருகின்றன என்பது எல்லாருக்கும் தெரியும். அதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தான் செய்யாத ஒன்றுக்கு பாதிப்பு வருகின்ற போது ஏன் வந்தது என்ற கேள்வி எல்லோருக்குள்ளேயும் வரும். உலக மக்கள் எல்லோருக்குள்ளேயும்
நான் செய்யலையே, எனக்கே இந்த கஷ்டம் வந்தது என்ற கேள்வி எல்லோருக்குள்ளேயும் உண்டு. யார் விளக்கம் சொல்ல முடியும்? என்ன விளக்கம் சொன்னாங்க? பிறந்த நேரம், விதி, இப்படித்தான் 1-2 வார்த்தைகளைத்தானே சொன்னாங்க. விவரமா விளக்கம் சொல்லலையே. அப்ப எப்படி திருத்தம் வரும்? அதனால் இப்போ கீதையின் சாரத்தை வேதத்தை கொண்டு இணைத்து பார்க்கின்ற போதுதான் ஒவ்வொரு தலைமுறையிலேயும் நாம் செய்த எல்லாமே தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகள். அது இறைவனே சொல்லி ஒரு பாவத்தை செய்தாலும் கூட அதுக்கு தண்டனை உண்டு என்று காட்டியதல்லவா மகாபாரதம். தர்மனோ அர்ச்சனனோ அவர்களாக தவறு செய்யல. தர்மன் விரும்பி போய் சொன்னானா? நீ சொல்லு, அஸ்வத்தாமன் செத்து போயிட்டான்னு சொல்லு. இவன் வெக்கத்தோடு சொன்னான், ஆமா செத்து போனது அஸ்வத்தாமன் என்ற யானை அப்படின்னு மெதுவா சொல்லிக்கிட்டான். ஆனா துரோடைய காதில் விழுந்தது அஸ்வத்தாமன் செத்து போயிட்டான் காதில் விழுந்தது. அப்ப விளைவு என்ன? அவர் யுத்தம் செய்ய மாட்டேன்னு கீழே உட்கார்ந்தாரு. திருசுத்தமன் வந்து கழுத்தை வெட்டிட்டான். இப்படிதான் மரணம் நிகழ்ந்தது. பீஷ்மரை கொன்றது, கர்ணனை கொன்றது. அப்ப இறைவன் சொல்லித்தான் பாவத்தை செய்தார்கள், அதர்மத்தை செய்தார்கள். அப்ப அதுக்கு விளக்கு இருக்கா? நீ பாரதத்தை நல்லா உணர்ந்து படிக்கிற போதுதான் தத்துவம் புரியும். ஏன்னா கீதையிலேயே ஒரு இடத்துல ஸ்லோகம் வரும், நீ என்ன நினைத்து கொண்டு எதை செய்தாலும் அந்த வினைகள் உன்னை பற்றுவதில்லை அர்ஜுனான்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. பின்னாடி பார்க்க போறோம். அப்ப என்ன சொல்றாங்க? இதே மாதிரிதான் இங்க மத கலவரத்துக்கு என்ன அடிப்படை பாருங்க. நீ பகவானுக்காக கொலை பண்ணினா உன்னை சேராது. நீ அல்லாஹ் நினைச்சுக்கிட்டு யாரை கொன்னாலும் உனக்கு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க இல்லையா? இது எப்படி உண்மையாகும்? அதனால நீங்க இது அந்த கருத்து என்னன்றதுக்கு உட்பொருள் இருக்கு. அதை வெளியே தெளிவா எடுத்து சொல்லணும். சரி, இப்ப பாரதத்துல வாங்க, கடைசி காட்சியில யுத்தம் முடிஞ்ச நிலையில கிருஷ்ணன் வந்து அர்ஜுன முதல்ல கீழே இறங்கும்பாரு. இல்லை உனக்கு இன்னும் டியூட்டி முடியல, நீ தான் முதல்ல இறங்கி என்னை கைப்பற்றி கீழே இறக்கி விடணும் அப்படின்ற போது கிருஷ்ணன் வந்து இறங்கு கீழேன்னு அறுத்துட்டுவார். சரின்னு இறங்கிடுறான். பிறகு பரமாத்மா இறங்கின பிறகு ரதம் தானே எரியாரு. அப்ப அர்ஜுனன் புரிஞ்சுறான், தன்னை காப்பதற்காகத்தான் முதல்ல நம்மளை இறங்க சொன்னார். சரி, தீ வச்சா தானே எரியணும், தானே எப்படி எரியும்? கேள்வி கேட்கிற போது பரமாத்மா சொல்றார், நம்ம என்ன யோகியமா சண்டை போட்டா ஜெயிச்சோம், நாம் செய்த பாவம் பற்றி எறிகிறதுன்னார். அப்ப என்ன கருத்து? இறைவனே சொல்லி ஒரு பாவத்தை செய்தாலும் அதுவும் மன்னிக்கப்படுவது இல்லை என்பதுதானே பாரதம் சொல்லுது. அப்புறம் எப்படி நீங்க பரிகாரம் சொல்லி கோயில போய் பூஜை போட்டா போதுன்னு ஐகத்தினம் பண்றீங்க இல்லையா? வேத வியாசர் சொன்னதை விடவா அந்த பூசாரிக்கு மதவாதிக்கும் தெரியும்? சொல்ல. அப்போ சாஸ்திரங்களை பின்பற்றுவது என்று சொன்னால் யார் சொன்னது பின்பற்றணும்? பூசாரியா மதவாதியா? இவங்க சொல்ல மாட்டாங்க. உண்மையான எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஆத்ம நலம் நாடுகின்ற உண்மையான ஞானிகளுடைய கருத்துக்களை சீர்தூக்கி பார்த்தால்தான் அறம் புரியுமே தவிர மேலோட்டமாக பார்த்தால் ஒண்ணுமே புரியாதுங்க. தர்மத்தை 1008 விதமா பேசுவாங்க. இதெல்லாம் ஏமாற்று வேலைக்கு முலாம் பூசுற வேலைகள். ஏமாத்து வேலைக்கு முலாம் பூசுற வேலைகள். சரி, இப்போ என்ன சொல்றாரு பரமாத்மா? போரிலே மடிந்தால் பொன் உலகை பெற்றிடுவாய், போரில் வென்றால் மண் உலகை ஆண்டு அனுபவிப்பாய். ஆகையால் உறுதி கொண்டு யுத்தம் செய். இன்பம் துன்பம் லாபம் நட்டம் வெற்றி தோல்வி ஆகியவைகளை சமனாக கருதி போர் முனைக. அதனால் நீ பாவம் அடையாய். ஆத்ம தத்துவத்தை பற்றி அறிவு புகட்டப்பட்டது, இனி யோகத்தை பற்றி கேள். அதனால் கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவாய் என்று ஸ்லோகம் 37, 38, 39 3 ஸ்லோகங்களுடைய தமிழாக்கம் இது. போரில மடிந்தால் பொன்னுலகை பெற்றிடுவாய். என்ன அர்த்தம்?
வள்ளுவர் சொல்லுவார், ஒரு தவறு செய்வதை விட செத்து போவது நல்லது. ஏன்னா அந்த தவறை செய்து அவமானப்பட்டு தனக்கும் குடும்பத்திற்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் அவமானத்தை ஏற்படுத்துவதை விட தற்கொலை பண்ணிக்கிட்ட பிரச்சனை சால்வ் விடல இல்லையா? அது போல போரிலே மடிந்து விட்டால் பாவம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. வென்று விட்டாலோ சொர்க்கத்தை அனுபவிப்பாய், நல்ல வாழ்க்கை அனுபவிப்பாய், இந்த ராஜ்யத்தை அனுபவிப்பாய். அப்ப 2 வகையில் நல்லது தானே. செத்து போனால் லாபம்தான், ஜெயிச்சாலும் லாபம்தான். ஸோ இந்த குருச்சேத்திரத்தில் நட்டமே கிடையாது. இந்த குருச்சேத்திரத்துல நட்டமே கிடையாது. அதனால் உறுதி கொண்டு யுத்தம் செய். ஏன்னா லாபம் மட்டுமே அப்படின்ற போது துணிஞ்சு செய்ய வேண்டியது தானே. இப்போ அரசியல்வாதி இருக்கிறாரு, ஒரு தொழில் தொடங்க ஒரு தொழிலதிபர் வர்றாரு. இவர் என்ன டீல் போடுறாரு? ப்ராஃபிட்ல எனக்கு பாதி கொடுத்துடணும், அப்பதான் உனக்கு லைசன்ஸ் கொடுப்பேன். நட்டம் வந்தா அது உனக்கு, நட்டம் வந்தா அவருக்கு, லாபம் வந்தா மந்திரிக்கு பாதி. எப்படி டீலு? இப்படி சேர்த்த சொத்து தான் இதெல்லாம். அதே மாதிரி இங்க கீதை என்ன சொல்லுதுங்க? பாவம் செய்வதை விட செத்து போயிட்டா அதுவும் ஒரு வகை புண்ணியமே. பாவம் செய்யாமல் அந்த சூழ்நிலை வென்று விட்டாலோ அதுவும் நன்மையே. சோ குருச்சேத்திர யுத்தத்தில் நட்டமே கிடையாது, 2 வகையிலையும் லாபம் மட்டுமே. அதெல்லாம் துணிந்து செய். சரி, அப்படி செய்கின்ற போது என்ன பக்குவத்தை பெறுகிறோம்? வாழ்க்கையில நல்லது செய்யறோம், கஷ்டம் வருது, வந்துட்டு போகுது. யாருக்கு கஷ்டம் வருது? மனசுக்கு பிடிக்கல, உடம்புக்கு பிடிக்கல, அவ்வளவுதானே. ஆத்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையில்ல, ஆத்மா சுத்தம் தான் ஆகுது என்று ஆத்ம சிந்தனையோடு ஆத்ம நினைவோடு எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய இதயம் வந்து விட்டால் இங்க என்ன பாதிப்புங்க? அதனால் சொல்றாரு, இன்பம் துன்பம் லாபம் நட்டம் வெற்றி தோல்வி ஆகியவைகளை சமனாக பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். வெற்றிக்கு விழா கொண்டாடுவதும் கிடையாது, தோல்விக்கு துவண்டு போவதும் கிடையாது, சமன்பட்ட நிலை. அதனால் நீ பாபம் அடையாய். ஆத்ம தத்துவத்தை பற்றிய அறிவு இதுவரைக்கும் பேசப்பட்டது. இனி யோகத்தை பற்றி கேள். ஏன்னா ஆத்மாவை புரிந்த பிறகு இந்த 2 வாக்கியங்களே பாருங்க, இப்போ ஆத்ம தத்துவம் புகட்டப்பட்டது, இனி யோகத்தை பற்றி கேள். இப்ப யோகம் என்பது என்ன? மனம் அறிவோடு இணைந்த நிலை, ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைந்த நிலை. அப்போ இறை உணர்வோடு செயல்படுகின்ற போது மேற்கொண்டு தீயதை செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது, அதர்மத்திற்கு வாய்ப்பே கிடையாது, நல்லதை மட்டுமே செய்து வாழலாம். அதற்கான யோகத்தை மேற்கொண்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் நீ கர்ம பந்தங்களிலிருந்து விடுபடுவாய். யோகத்தை பின்பற்றுகின்ற போது ஏன் பந்தப்படுவது இல்லை என்றால் இதுவும் அறிவியல் பூர்வமான விளக்கம் தான். இப்போ கிராவிட்டி அண்ட் ஸ்பெசிபிக் கிராவிட்டி பேசுறோம் இல்லையா? இப்ப இந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்திற்குள், ஒரு பொருளுக்குள், ஒரு ஜீவனுக்குள், ஒரு மனிதனுக்குள் மையம் கொண்டிருக்கின்ற காந்த கருமையம். இந்த காந்த கருமை என்ன பண்ணுது? ஈர்ப்பலைகளால அனுபவங்களை ஈர்த்து உள்ள இருப்பாக்குது. வெளிவரும் அலைகள் மூலமாக அந்த அனுபவங்களை பிரதிபலிக்க செய்து எண்ணங்களாக. இதுதானே செயல்பாடு. அப்போ இந்த ஆத்மா என்பது அனைத்தையும் ஈர்த்து சுருக்கி இருப்பாக்கி அதை வெளிப்படுத்துகின்ற ஒரு மைய புள்ளி. இதுல நமக்கு சந்தேகம் இல்லை. சரி, இப்ப மையத்தை மாற்றிவிட்டால் இப்ப எல்லா ஜீவன்களுக்கும் அந்தந்த உடலிலே மையத்திலே தான் வித்து சக்தி இருக்கு. சந்ததி உருவாவதும் இந்த வித்திலிருந்து இன்னொரு ஜீவனை உருவாக்குகிறது. இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தானே. சரி, தாவரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. விதை இல்லாமலும் புல் முளைக்குது. ஒன்றில் இருந்து ஒன்றாக பூண்டு போல ஒரு பல் வச்சாலும் முளைக்குது. வாழை போல தண்ணிலிருந்து இன்னொரு கொலை,
அப்படியும் முளைக்குது. ஒரு விதை போட்டாலும் முளைக்குது. சரி, இதெல்லாம் கூட ஏற்றுக்கொள்ளலாம். சில தாவரங்களை அந்த தண்டு உடைச்சு வச்சீங்கன்னா வரும். சில செடிகளை அந்த இலையை எடுத்து வச்சீங்கன்னா அந்த செடி வரும். இப்ப விதை எங்கே? ஒரு செடிக்கு விதை எங்கே? அப்ப எங்கே வேண்டுமானும் வைத்துக் கொள்ளலாம். தாவரத்தை தவிர மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் உடல் மையம்தான் வித்து. ஆனா தாவரங்களோ அதனுடைய முழு பகுதியும் அதற்கு எங்க வேணும் விதையை சேர்த்துக் கொள்ளலாம். ஆனா ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு விதி உண்டு, அவ்வளவுதான். எல்லா செடியும் கிள்ளி வச்சா வராது, இடம் மாத்தி வச்சாலும் வராது. ஒவ்வொன்றுக்கு ஒரு விதி உண்டு. அப்படி தாவரங்களிலே ஒவ்வொரு இனமும் தன் தேவைக்கு ஏற்ப தன் சந்ததியை ஏதோ ஒரு இடத்துல சேமித்து வைக்கிறது. காரணம், அது பூமியோடு இணைந்திருக்கிறது. தான் என்று தனித்து இருந்தாலும் கூட அதன் வேர்கள் பூமியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நான் என்ற இந்த உடலில் நிற்கின்ற போது இந்த வித்து மையம் ஆத்மா எனக்கு மையப்புள்ளி. நான் எதை செய்தாலும் ஏற்று சுருக்கி இருப்பாக்கிறோம். இதுவே இந்த உடல் கடந்து பரமாத்ம நிலையில பிரபஞ்ச நிலையில இருந்து கொண்டு அந்த நிலையிலையும் செயல் செய்ய முடியும். அதான் ஏற்கனவே சொன்னாங்க, ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷன். நான் செய்தேன் என்ற உணர்வே இல்லாமல் செய்வது, நான் தான் செய்தேன் என்று பெருமை பாராட்டி கொள்ளாமல் இருப்பது. இறைவன் செய்ய வச்சான், செஞ்சேன், அவ்வளவுதான்ப்பா, எனக்கு இதுல என்ன பெருமை இருக்கு என்று எதையுமே லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடிய, சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். அப்போ நான் என்று இல்லாததுனால இறைவனோடு இணைந்து கர்ம யோகமாக செயல்படுகின்ற போது அது தன்னை ஈர்ப்பது இல்லை, மையம் கொள்வதில்லை. அதனால் கர்ம பந்தங்களிலிருந்து விடுபடுவாய். நான் செய்யறேன் நின்னாதான் அது ஈர்த்து சுருக்கி தன்வினையாக்கும். இறைவனோடு இணைந்து செயல்பட்டால் இறைவனுக்கும் மையப்புள்ளி இல்லை, இந்த செயலுக்கும் ஈர்ப்பு கிடையாது. அதனால் இந்த 2 வாக்கியங்களிலேயே தத்துவத்தின் சாரத்தை நமக்கு தந்திருக்கின்றார்கள். அதனால் ஒவ்வொரு மனிதனும் இந்த குருட்சேத்திரத்தில் கலந்து கொண்டே ஆக வேண்டும். இந்த யுத்தத்தில் கலந்து கொள்வதற்கு என்ன தேவை, என்ன ஆயுதம் தேவை என்றால் வைராக்கியம். இந்த குருட்சேத்திரத்தில் வாழ்க்கை போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு நமக்கு என்ன ஆயுதம் தேவை என்றால் வைராக்கியம், மன உறுதி வேணும். ஆனா தவம் செய்ய போறோம், அங்கேயும் பிரச்சனை. சில பேர் எனக்கு அப்படி வந்தது இப்படி வந்தது அனுபவத்தை சொல்லுவாங்க. ஐயோ, அவங்களுக்கெல்லாம் இப்படி தவம் வருது, நமக்கு தான் ஒண்ணுமே வர மாட்டேங்கிறது அப்படின்னு ஒரு தாழ் மனப்பான்மை வந்துடும் இல்லையா? அதனால் தவத்தின் அனுபவங்கள் வேறு வேறு. உச்சநிலை ஒன்றுதான், ஆனால் அதை தவம் முடிந்து வருகின்ற போது ஒவ்வொருடைய உணர்வுகள் வேறு வேறு மாதிரியா தெரியும். ஸோ ஒருவர் பெற்ற அனுபவமே இன்னொருத்தருக்கு வரும் என்று எதிர்பார்க்க அவசியம் கிடையாது. ஒரே ஒரு அனுபவம் மட்டும் மாறாது, ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத நிலை. இதுதான் பூர்ண பிரச்சனை நிலை, இறைநிலையோடு ஒன்றிய நிலை. இதுல யாருக்கும் மாற்றம் இருக்காது. அது போகக்கூடிய பயணத்திலே அடையக்கூடிய நிலையிலே சில அனுபவங்கள் வரலாம். ஆனா நம்முடைய நோக்கம் அந்த அனுபவங்களே சிக்கிக் கொள்வதல்ல, அந்த பெருமையில சிக்கிக் கொள்வதல்ல, ஒன்றையும் நினையாத நிலைக்கு போகணும். அப்படி அந்த உச்சத்துல யாருக்கும் பேதம் இருக்காது. அதான் உண்மையான பேரின்ப நிலை, இறைவனோடு ஒன்றிய நிலை. அது வரைக்கும் நமக்கு இந்த இருமை நிலையிலிருந்து தாக்கத்தை தவிர்க்க முடியாது. இன்பம் துன்பம் லாபம் நட்டம் இதிலிருந்து பிரிக்க முடியாது. அதனால் ஆத்ம விசாரத்தையும் யோகத்தையும் பின்பற்ற வேண்டும். தத்துவ ஞானம் செயல் ஒழுக்கத்தையும் சேர்ந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் குருட்சேத்திரத்தில் வெற்றி பெற முடியும். அடுத்து 40வது ஸ்லோகத்தோடு இன்றைக்கு நிறைய செய்வோம்.
இதில் முயற்சி வீண் போதல் இல்லை, குற்றம் ஒன்றும் வாராது. இதை சிறிது பழகினும் பெரும் பயத்தினின்று இது காப்பாற்றும். ஆன்மீகத்தில் ஒரு அடி எடுத்து வைத்தாலும் கூட அர்ச்சனா, அதற்குரிய பலனை நான் தந்து விடுவேன். நான் யாருகிட்டையும் கடன் வச்சுக்கிறது இல்லை. நீ ஒரு அடி எடுத்து வைக்கிறியா என்னை நோக்கி, அதுக்குரிய பலன் உண்டு. நானே வாழ்க்கை என்று அர்ப்பணிக்கிறாயா, அதுக்குரிய பலன் உண்டு. எதுவுமே வீண் போவது இல்லை. அது மட்டும் இல்லை, இதுல குறை வருவதற்கு வாய்ப்பு கிடையாது, புதிய பாவங்கள் கிடையாது. இது பெரிய லாபம். இதை சிறிது பழகினும் பெரும் பயத்தினின்று இது காப்பாற்றும். இது சிறிது பழகினாலும் பெரும் பயத்தினின்று இது காப்பாற்றும். இந்த பித்திரு தோஷம், ஆத்மா அதுன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க பாருங்க யூடியூப்ல, இந்த திதி கொடுக்குற இடத்துலலாம். அந்த பயம் நமக்கு கிடையாது. ஏன்னா ஆத்மாவுக்கு எந்த பந்தமும் கிடையாது என்பதில் தெளிவாக இருக்கிறோம். அதனால் எந்த பித்திரு தோஷம் சொல்லியெல்லாம் யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது, பயமுறுத்த முடியாது. அதனால் இதை சிறிது பழகினும் பெரும் பயத்தினின்று நம்மை காப்பாற்றும். எனவே ஆத்ம விசாரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமானது. அடுத்து 41வது ஸ்லோகத்திலிருந்து அடுத்த அமரோடு சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடு தலைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்கொளமுடன், வாழ்கொளமுடன், வாழ்க வையம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். அருமையான விளக்கம். நமக்காக வாரந்தோறும் கீதையை மிக எளிமையான முறையிலும் வேதாத்திரிய தத்துவங்களோடும் இணைத்து அருமையான விளக்கம் அளித்த மூத்த பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சாந்தி கண்ணன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மையொன்றை தேர்ந்தெடுதல். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிப்போம். போரில்லா இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் மின் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவைகை, மலைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய அக்காந்த அலை மனமாம் உயிருடைகளில் பதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும்,
பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொட்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வும் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவாரும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையில் விளைந்து தட்டும் என் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.